தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலி அன்பிற்குரிய நமது யோசேப்பு தலைமை ஆலய சகோதர சகோதரிகள் அனைவரையும் இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் மரியாயின் சேனராகிய நாங்கள் சுதந்திர தினம் மற்றும் அன்னையின் விண்ணேற்பு விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம் தாய்நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அதே வேளையில் நம் தாய் திருச்சபை நம் அன்னையின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறது. உலகம் போற்றும் இறைமகனை பாவக்கரையில்லாமல் ஈந்த அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருநாளில் நமது நாடு விடுதலை பெற்ற நாளை நினைந்து நன்றி கூற உள்ள உங்கள் அனைவரையும் இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு மரியாயின் சேனையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாட்டுப்பற்றில்லாமல் நாட்டின் விடுதலைக்காக நாங்கள் இன்னுயிரை ஈந்த தியாகச் செம்மல்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாட்டின் மீது பற்று கொள்ளாமல் நல்லதொரு குடிமக்களாக வாழாமல் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நம் அனைவருக்கும் அன்னையாக தூய கன்னி மரியாவை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது. அன்னை ஓர் ஆலயம் என்று சொல்கிறோம். நமது திருவிவிலிய மரபுப்படி திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6:19 உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று கூறியுள்ளபடி நாம் அனைவருமே தூய ஆவி தங்கும் ஆலயமாக இருக்கின்றோம். அன்னை மரியாள் தனது உடலை தூய ஆவி தங்கும் கோவிலாக மாற்றியதாலே கண்ணிமை குன்றாமல் இறைமகனை ஈன்றெடுத்தாள். நாம் நமது உடலை எந்த விதத்தில் இறைவன் தங்கி வாழும் ஆலயமாக மாற்றியுள்ளோம் சிந்திப்போம் இன்றைய திருப்பலியில். வாழ்வு பயணத்திலே பேரடியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். இறைவருள் வாழ்வு பயணத்திலே பேரடியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இந்த வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இந்த வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம்.
உண்மை தெய்வத்தை நாம் தொழுவோம், விண்ணின் செல்வத்தில் திளைத்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே வீரடியாய் நாம் செல்வோம். இறைவனின் யாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் இருபெரும் விழாக்களை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். நம்முடைய தாயாம் திரு அவையில் புனித கன்னி மரியா விண்ணேற்பு தனது உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டதை விண்ணேற்பு விழாவாக கொண்டாடி மகிழ்கின்ற இதே வேளையில் நம்முடைய தாய் நாடு விடுதலை அடைந்து 79வது விடுதலை நாளாகவும் நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆக இருபெரு விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்ற வேளையில் இறைவன் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்க திருப்பலியில் வேண்டி மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியில் நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களுடைய அனைத்து நன்மைகளுக்காகவும் நலனுக்காகவும் நீண்ட நாள் நிறைவேறா எல்லா தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியில் சகாயமேரி இருதயராஜ் இன்று தங்களுடைய 38ஆம் ஆண்டு திருமண நாளை சிறப்பிக்கின்ற வேளையில் இத்தனை ஆண்டுகள் இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு ஒரு அருள் நிறைந்த ஆண்டாக அமைந்திட வேண்டியும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். ஆல்பி, லினாட், ஜோசப் இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நன்மை நிறைந்த ஆண்டாக அமைந்திட வேண்டியும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். காணிக்கை மேரி இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவனுக்கு நன்றியாகவும் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார். மார்சலின், ஜோஸ்பின் மேரி இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜான் பீட்டர் இவர்களுக்கு நல்லதொரு உடல் சுகம் பெற வேண்டியும் வேண்டுதல் பலியாக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். விவியன், திவ்யா, சாம் இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றனர். செல்வராஜ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் கேஜிஎஃப் தாமஸ் பிலோமினாலுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இத்திருப்பலியில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும், உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும், வாழ்வை இழந்து வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் நாம் ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு தேவையான உண்மையான விடுதலை, உரிமை, மனித உணர்வு மதிக்கப்பட நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர்கள் தேவைகளை புரிந்து நாட்டு தலைவர்கள் செயல்பட வேண்டியும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக ஆல்பி தனது 35வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஐலி யூஜினியா தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். குழந்தைக்கு இறைவன் நல்லதொரு உடல் உள்ள சுகத்தை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டியும் இந்த ஆண்டு முழுவதும் எவ்வித குறையும் இல்லாமல் பாதுகாப்பாக குழந்தை அறிவிலும் ஞானத்திலும் வளர பெற்றோரும் இவர்கள் துணை புரிய இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். நம்முடைய முழு உள்ளத்தையும் ஆன்மாவையும் இணைத்து திருப்பலியில் இணைவோம். இரு பெரு விழாக்கள் மூலம் இறைவன் தரும் ஆசிரை நிறைவாக பெறுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்துக் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் தகனேனி. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மேலுமாக இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் மரியாவின் சேனை குழுவினரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும், இவர்கள் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து மென்மேலும் இவருடைய பணியை தொடர்ந்து செய்திட திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி
அவரது மாற்றில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அதிகாரம் 15. உயிருள்ள இறை வார்த்தைகள் 3 முதல் 4. அதிகாரம் 15 இறைவார்த்தை 16 மற்றும் அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 1-2. அந்நாட்களில் ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேலர் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள்மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒலி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் முன் எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர். தாவீது எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது என் மீட்பராம் இறையவனை மகிழ்ந்து பாடுது. உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது இறையவனை மகிழ்ந்து பாடுது. அடையவரை கை தூக்கினார், அடிமையனை கண்ணோக்கினார். கடையவரை கை தூக்கினார், அடிமையனை கண்ணோக்கினார். தலைமுறை தலைமுறை எல்லாமே என்னை பேருடையாள் என்பாரே. அவர் தம் பெயரும் புனிதமாமே, அவருள்ள பணியும் அடியவர் நாம். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது என் மீட்பராம் இறையவனை மகிழ்ந்து பாடுது. வல்லவர் கடவுள் என் வாழ்விலே அருமைகள் 1000 ஆற்றியுள்ளார். வல்லவர் கடவுள் என் வாழ்விலே அருமைகள் 1000 ஆற்றியுள்ளார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு
அவர் தம் இரக்கம் என்றும் உண்டு. அவர் தம் பெயரும் புனிதமாமே. அவருடன் பழியும் அடியவர் நாம். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது என் மீட்பராம் இறையவனை மகிழ்ந்து பாடுது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்து வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும்
என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரிய என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையாருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாழ்ந்தோரின் நிலை உயர தத்துவம் சொன்னவளே, பசித்தோர்க்கு வாழ்வளிக்க நீதி என்றவளே. தாழ்ந்தோரின் நிலை உயர தத்துவம் சொன்னவளே, பசித்தோர்க்கு வாழ்வளிக்க நீதி என்றவளே. வறியோர் அரியணையில் ஏறச் சொன்னவளே, வறியோர் அரியணையில் ஏற சொன்னவளே. செருக்குற்றோரை சிதறடிக்கும் செய்தி சொன்னவளே, செருக்குற்றோரை சிதறடிக்கும் செய்தி சொன்னவளே. எங்கள் அன்னை மாமரியே, உந்தன் சக்தியினை அறிந்தோம். இன்று உன்னை தொடர்வதுதான் நல்ல வழி என புரிந்தோம். எங்கள் அன்னை மாமரியே, உந்தன் சக்தியினை அறிந்தோம். இன்று உன்னை தொடர்வதுதான் நல்ல வழி என்று புரிந்தோம். தாழ்ந்தோரின் நிலை உயர தத்துவம் சொன்னவளே, பசித்தோர்க்கு வாழ்வளிக்க நீதி என்றவளே. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் 2 பெரும் விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்ற வேளையில் சிறப்பாக நமது தாயும் நம்முடைய ஆண்டவரின் தாயுமான அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழா மற்றும் நமது நாட்டின் விடுதலை நாள் விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். இந்த 2 பெரும் விழாக்களை சிந்திக்கும் பொழுது இன்றைய நாட்களில் நம்முடைய சிந்தனைக்கு வருவது 2 வார்த்தைகள். ஒன்று அடிமை, இன்னொன்று விடுதலை. ஆக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 நள்ளிரவு, அதாவது 15 அந்த நள்ளிரவு காலையில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது. அந்த நாளை நாம் தொடர்ந்து நம்முடைய விடுதலை நாளாகவும் உரிமை மீட்பு நாளாகவும் நாம் கொண்டாடி வருகின்றோம். அதன் விளைவாக இன்று நம்முடைய தாய் நாடு தனது 79வது விடுதலை நாளை சிறப்பித்து அனைவருக்கும் சம உரிமை உண்டு, அனைவருக்கும் ஆட்சியில் பங்கு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அதன் வாயிலாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இனி இந்தியாவை ஆளப்போவது மக்களே என்ற ஒரு அற்புதமான ஒரு சட்டம் வரும் பொழுது, அதே நாளில் 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதி என்று நம்முடைய மறைந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள்
நம்முடைய ஆண்டவரின் தாயான அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்து வைக்கிறார். தொடர்ந்து 75 ஆண்டுகள் 79 ஆண்டுகளாக நாம் நமது திரு அவையில் இந்த ஆகஸ்ட் 15ஆம் ஆண்டு விண்ணேற்பு விழாவை கொண்டாடி வருகின்ற வேளையில் எவ்வளவோ திருவிழாக்கள் அன்னைக்கென்று நாம் கொண்டாடுகின்றோம். ஏறக்குறைய ஆண்டு முழுவதும் 19 திருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியா, கடவுளின் தாய், கன்னி மரியா என்று பல்வேறு தலைப்புகளில் கொண்டாடுகின்ற வேளையில் ஏன் பல்வேறு சிறப்பு திருத்தலங்களில் வேளாங்கண்ணி, பூண்டி மாதா, அச்சிரப்பாக்கம் என்று பல்வேறு நிலைகளில் அன்னைக்கென்று லூர்து மாதா என்று விழாக்களை ஏறெடுத்தும் எல்லா விழாக்களுக்கும் ஒரு தலை சிறந்த விழா, ஒரு அடித்தளமான விழா, மணிமுகுடமாக இருப்பது அன்னையின் இந்த விண்ணேற்பு விழா. ஏனென்றால் இந்த அன்னையின் விண்ணேற்பு விழா என்பது இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றிய ஒரு நாள், ஒரு வெற்றிக்குரிய நாள், இது வெற்றி கொண்டாட்டம். அன்னையானவள் கடவுள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை, வாக்குறுதியை சிறப்பாக செயல்படுத்தி தன்னையும் மீட்டு தன் உள்ளத்தையும் மீட்டு இறைவனிடத்தில் அப்படியாக மாசு மறுவின்றி பாவமின்றி ஒப்படைத்திருக்கின்றார். ஆக அந்த நாளை தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஆக அன்னையின் விண்ணேற்பு விழாவும் இந்த விடுதலை நாள் விழாவும் நமக்கு நினைவுபடுத்துவது ஏற்கனவே சொன்னது போல அடிமை விடுதலை. இந்த விண்ணேற்பு விழாவை நாம் எடுத்து சிந்திக்கும் பொழுது அன்னையானவள் நமக்கு நினைவுபடுத்துவது விடுதலை, அடிமை. இந்த அடிமை என்று சொல்லும் பொழுது உடலை குறிக்கிறது. இந்த அடிமை என்று சொல்லும் பொழுது உடலையும், விடுதலை என்பது இந்த சுதந்திரத்தையும், இந்த ஆன்ம விடுதலையும், பாவத்திலிருந்து விடுதலையும், உள்ளத்து விடுதலையும் குறிக்கிறது. ஆக இந்த விடுதலை, அடிமை என்பது உடல் மற்றும் உள்ளத்தை குறிக்கிறது. உடலானது இந்த உலகத்தையும், உள்ளமானது நம்முடைய பாவ நிலைகளையும் குறிக்கின்றது. ஆக இந்த இரண்டு வகை நிலைகளிலும் இருந்து நாம் விடுதலை பெறுவதே நம்முடைய வாழ்வின் லட்சியம். அதற்காகவே கிறிஸ்தவர்களாக நாம் எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னையானவள் 2 விதங்களில் தன்னை விடுவித்து கொண்டார், தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும். எப்பொழுது என்றால் கப்ரியேல் தூதர் அவருக்கு தோன்றி இந்த நற்செய்தி சொல்லும் பொழுது நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தனது உடலை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனை தாங்கும் பேறு பெற்றார். இறைவனை சுமந்தார், பெற்றெடுத்தார், பேணி காத்தார், பாதுகாத்தார். தன் உடல் வழியாக எந்த இச்சையும் எந்த பாவமும் இன்றி முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். ஆக நாம் நம்முடைய உடல் இந்த உலக நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமாயின் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அடிமையாக்க வேண்டும். ஆம், அந்த காலத்திலே தன் உடலை அடிமையாக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்பம் தரிக்க வேண்டும். ஒரு பெண், கன்னி பெண் குழந்தையை சுமக்க வேண்டும் என்றால் அது அந்த சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய இழுக்கு என்று அனைவருக்கும் தெரிந்தது. அப்படி ஒரு இழுக்கு ஏற்படும் பொழுது கல்லால் எரியப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்பது அன்னை மரியாவுக்கும் தெரியும். இத்தகைய சோதனைகள், இத்தகைய பிரச்சனைகள் இருக்கும் தெரிந்தும் அதனை மனவன்போடு ஏற்றுக்கொண்டார். இந்த சமுதாயத்தில் பெண் அடிமையை உடைத்தார். பெண்களுக்கு எதிராக உரிமைகள் மறுக்கப்படுவதை எதிர்த்து பேசினார், போராடினார். எலிசபெத்தை சந்திக்கின்றார். ஒரு பெண்ணால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்பதை தன்னுடைய வாழ்வின் வழியாக அன்னை மரியா வெளிப்படுத்துகின்றாராக. இறைவனுடைய வாக்குறுதியை மற்றும் அவர் ஏற்றவில்லை, மாறாக இந்த சமுதாய அடிமையிலிருந்தும் அன்னை மரியா தன்னை விடுவித்து கொண்டார். பிறருக்கும் அடிமை வாழ்விலிருந்து விடுவிக்க வழிகாட்டியாக அன்னை மரியா விளங்குகின்றார். இரண்டாவதாக ஆமேன் உம் சொற்பொடியே ஆகட்டும் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். பாவத்திலிருந்து தற்காத்து கொள்கின்றார். தன் வாழும் அந்த விண்ணேற்பு நாள் வரைக்கும் எவ்வித பாவத்திலும் அவர் விழாமல், உலக நாட்டத்திலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இறைவனுக்கும் இறைப்பணிக்கும் இந்த நிலை வாழ்வுக்குரிய பணிகளுக்கும் தன் மீட்பு பணியை தான் இணைந்து இறைவனோடு செயல்படுகின்றார். இப்படியாக தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் முழுமையாக கொடுத்த இறைவனுக்கு மீண்டும் அர்ப்பணம் செய்வதில் அன்னை மரியா ஒரு சிறந்த முன்மாதிரி, வழிகாட்டி. ஆக அதே ஒரு சித்தாந்தத்தை தான் இன்றைய விடுதலை நாளும் நமக்கு அளிக்கின்றது. அடிமை விடுதலை.
நாம் விடுதலை பெற்று கிட்டத்தட்ட 79 ஆண்டுகளாக ஆகிறது. 79ஆம் ஆண்டை சிறப்பிக்கின்றோம். விடுதலை பெற்றோம், அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற்றோம். உண்மையான விடுதலை பெற்றோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உள்ளத்து விடுதலையா, உடல் விடுதலையா? இந்த இரு அடிமையில் இருந்து இந்த உள்ளம் பாவத்தில் விழாமல் நம்மை காக்க முடிகின்றதா? இந்த உடல் இந்த உலக நாட்டங்களில் விழாமல், இச்சைகளுக்கு பலி கொடுக்காமல் இதை நம்மால் காக்க முடிகின்றா? அழிய போகின்ற உடலுக்கு நாம் உழைக்கின்றோமா? அழியா உள்ளத்தை காப்பாற்றுவதற்கு உழைக்கின்றோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மேலுமாக விடுதலை நாளை கொண்டாடும் வேளையில் உண்மையான விடுதலையை நாம் அனுபவிக்கின்றோமா? ஏதோ ஒரு வகையில் நாம் சிறை கைதிகளாக, யாரோ ஒருவருக்கு அடிமையாக, யாரோ ஒருவர் சிந்தனைக்கு அடிமையாக, யாரோ ஒரு மனிதருக்கு அடிமையாக, பொருளுக்கு அடிமையாக, இந்த உலகத்துக்கும் ஆசைகளுக்கும் உறவுகளுக்கும் அடிமைகளாக ஏதோ ஒரு விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எவ்வித ஐயமும் கிடையாது. என்னையும் சேர்த்து நாம் ஏதோ ஒரு வகையில் அரசியல்வாதிகளுக்கும் இந்த சட்ட திட்டங்களுக்கும் அடிமையிலாகி நாம் நம்மை மறுத்து, உரிமைகளை மறந்து, உரிமைகளை இழந்து இன்றும் வாதி கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி பார்ப்போம். விடுதலை நாளில் நம்முடைய சமூகம் உண்மையான அமைதி இருக்கின்றதா? உண்மையான பகிர்வு இருக்கின்றதா? மனித உரிமையும் மனித உணர்வும் மதிக்கப்படுகின்றதா? மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய முன்வருகின்றோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டோம். எவ்வளவு போராட்டங்கள்! மனிதனை மனிதனாக மதிக்காமல் பணம் என்ற ஒரு போர்வையிலும், ஓட்டு என்ற போர்வையிலும் பிரித்து மேயும் ஓநாய்களுடைய கூட்டம் இன்றும் நம்மை சுற்றி வருகின்ற நேரத்தில் நாம் என்னவாக சிந்திக்க வேண்டும்? எப்படி நாம் நம்முடைய விடுதலை அனுபவிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது காந்தியடிகள் சொல்வார், இந்த விடுதலை என்பது ஒரு மனநிலை, அடிமை என்பது ஒரு மனநிலை. அது நாம் தான் உடைக்க வேண்டும். அடிமை என்று நினைத்தால் அடிமை, விடுதலை என்று நினைத்தால் விடுதலை. ஆக இரண்டும் நமது மனநிலையில் நாம் அடிமையாக பிறருக்கு வாழ்கின்றோம் என்று நமது மனநிலை நமக்கு தெரிய வருகின்றதால் நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமது மனநிலை நமக்கு உதவும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆக அன்னை மரியா தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு 3 வழிகள், தன்னையும் தன் உடலையும் ஆன்மாவையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்பதில், இந்த அடிமைத்தனத்தில் விடுதலை பெறுவதில். 1, அவர் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார், இறைவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார். 2வது, தூய உள்ளத்தோடு எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார். 3வது, பிறருக்கு உதவி செய்வதில் அவர் எப்பொழுதும் மும்முரமாக இருந்தார். அதே நிலைதான் இன்றைய நாளில் நாம் யோசிக்க வேண்டும். நாம் நம்முடைய நாட்டுத் தலைவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை ஏற்று அதன்படி நாம் வாழ்கின்றோம். உண்மையான வாக்குறுதிகளா, பொய் வாக்குறுதிகளா? அந்த வாக்குறுதிகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய ஒரு ஓட்டை 1500, 2000, பால்குடம், தங்க மோதிரம், வாட்சு என்று பல்வேறு உபகரணங்களை வாங்கி கொண்டு பெருமையாக சொல்லி, உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, இன்னும் 8 மாதங்களில் வரப்போகிற தேர்தல் ஒவ்வொரு வீட்டுக்கும் பல்வேறு சலுகைகள் கிடைக்கும். ஆக போட்டி போட்டுக்கொண்டு வாழ்கின்ற நிலையில் எந்த வாக்குறுதிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஆக உண்மையான ஒரு நல்லதொரு ஆட்சி நடைபெற வேண்டும். நாம் நாட்டு தலைவர்களை குறை சொல்லி எந்த பயனும் இல்லை. நாம் நன்றாக இருக்கின்றோமா? நாம் தூய உள்ளத்தோடு செயல்படுகின்றோமா? என்கிட்ட இருந்து எந்த தப்பும் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆக இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் முன்னேற வேண்டுமென்றால் சேவை மனப்பான்மையோடு வருகின்ற தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் நாம் முன்வரமாக இருக்க வேண்டும். சேவை செய்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும். அத்தகைய மனநிலையை கொண்டு நாமும் அடிமை நிலையில் வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து அடிமை நிலையை உடைக்கின்ற அன்னை மரியா கொண்ட அதே வேட்கையும் தூய உள்ளமும் வாக்குறுதியும் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை கொண்ட மக்களாய் உறுதி ஏற்போம். நல்லதொரு சமுதாயம் முன்னேற நாம் வழிவகுப்போம். தொடர்ந்து சிந்தித்து செயல்படுவோம். அனைவரும் எழுந்து நம்பிக்கை அறிக்கையை நாம் வெளிப்படுத்துவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம்
இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே கடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளையும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய நாட்டிற்கான நலனுக்கான தேவைகளை இறைவனிடத்தில் எடுத்து வைத்து மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே என் இறைவா, ஓநாய்களுக்கு இடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறேன் என்று உரைத்து தம் சீடர்களை திருத்தூது பணிக்காக அனுப்பினீரே. தீமைகள் தலைவிரித்தாலும் இவ்வுலகில் உமது தூய திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் நீர்தாமே உம்முடைய தூய ஆவியின் அருட்கொடைகளால் அவர்களை வழிநடத்தவும், உம்முடைய இறையாட்சி பணிக்கு நம்பிக்கையின் தூதுவர்களாக இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று வாஞ்சையோடு வாக்களித்தவரே என் இறைவா, எம் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற வறுமை, வேலையின்மை, இயலாமை, நோய், முதுமை, தொடர் தோல்விகள், ஏமாற்றங்கள், குடும்பங்களில் சமாதானமின்மை மற்றும் ஆங்காங்கே நடைபெறுகின்ற வரதட்சணை கொடுமைகள், வன்கொடுமைகள் எதுவும் நடைபெறாமல் காத்திடவும், சுதந்திரத்தின் மக்களாக வாழ்ந்திடவும் உம் மேலான அன்பை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் நீதியின் வலகரத்தினால் நான் உங்களை தாங்குவேன் என்றுரைத்த இறைவா, எம் சுதந்திர தாய் திருநாட்டை வழி நடத்தக்கூடிய நாட்டு தலைவர்கள் அனைவரும் தூய ஆவியாரின் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடையாக கொண்டு தூய ஆவியின் கனிகளான அன்பு, நீதி, அமைதி, மகிழ்ச்சி, பரிவு ஆகிய பண்புகளால் மக்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான பொருளாதார நெருக்கடிகளை போக்கிடவும் தொடர்ந்து நல்வழி நடத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, எம் இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறு குழந்தைகள் அனைவரையும் இரக்கத்தினால் நிரப்பி காத்திடவும், அவர்கள் பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்களுக்கு சிக்கி அடிமைகள் ஆகாமலும் இறை ஞானத்தை அவர்கள் மீது பொழிந்திடவும், குறிப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனை உறுப்பினர்கள் அனைவரும் அன்னை மரியாளை போன்று தாழ்ச்சி என்னும் ஜெப உணர்வோடு செயல்படவும், சாட்சியின் தூதுவர்களாக செயல்பட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனிடத்தில் மன்றாடுவோம்.
என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உமது தாயும் எங்களது தாயுமான அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவையும் எங்களுடைய தாய் நாட்டின் விடுதலை நாள் விழாவையும் கொண்டாடுகின்ற இந்நாளிலே எது உண்மையான விடுதலை, எங்களுக்கு தேவையான மன விடுதலை, உள்ளத்து விடுதலை, இந்த உடல் விடுதலை, இந்த உலக விடுதலை, சமுதாய விடுதலை கொடுத்து நீர் விரும்பும் அதே அமைதி எங்களிடத்தில் நிலவவும், உண்மையான மனித உரிமை மதிக்கப்படவும், மனித உணர்வுகள் மதிக்கப்படவும் ஒரு சமுதாயமாக, சமூகமாக, மக்களாக நாங்கள் மாறிட, பிறருக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை எங்களில் தோன்றிட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாகிறேன் உன் பூஜையில், அற்புதம் காண்கிறேன் உன் கோயிலில், அடைக்கலம் புகுவேன் உன் சிறையில், அபயம் தேடுவேன் உன் காவலில். அர்ப்பணமாகிறேன் உன் பூஜையில், அற்புதம் காண்கிறேன் உன் கோயிலில், அடைக்கலம் புகுவேன் உன் சிறையில், அபயம் தேடுவேன் உன் காவலில். வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே, உம் ஆலய அழகை காணவே. வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே, உம் ஆலய அழகை காணவே. பலிக்கென எதையும் தொடரவில்லை, பலியாக என் வாழ்வை உவந்தளித்தேன். பலிக்கென எதையும் தொடரவில்லை, பலியாக என் வாழ்வை உவந்தளித்தேன். இருப்பது எல்லாம் உன் கொடையன்றோ, இனி எல்லாமே என்பதே இருக்காதென்றோ. இருப்பது எல்லாம் உன் கொடையன்றோ, இனி எல்லாமே என்பதே இருக்காதென்றோ. அர்ப்பணமாகிறேன் உன் பூஜையில், அற்புதம் காண்கிறேன் உன் கோயிலில், அடைக்கலம் புகுவேன் உன் சிறையில், அபயம் தேடுவேன் உன் காவலில். வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே, உம் ஆலய அழகை காணவே. வருகிறேன் வருகிறேன் ஆண்டவரே, உம் ஆலய அழகை காணவே. சகோதர சகோதரிகளே, உன்னெழுதும் எங்களது மானிய பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரியா முறையில் மனித குரல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூத திரளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்று அருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு இறைவன் கொடுத்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தெய்வமே உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் பிரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உள்ளமெனும் கோவிலில் உறவெனும் தீபமே வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா ஆன்ம உணவே அருளின் வடிவே அணியில்லம்மா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் பிரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே அன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே இறைவனே இயேசுவே இதயம் எழுந்து வா நாதனே நேசனே பாசமாய் நீ வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் பிரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்திற்கு முகப்பிலே நாம் நம்முடைய விடுதலை நாள் கொண்டாட்டத்தை கொண்டாட இருக்கின்றோம். ஆக தேசிய கொடியை ஏற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றோம். இறைமக்கள் அனைவரும் திருப்பலி முடிந்தவுடன் உங்களுக்கென்று ஆலய வாயில்களில் கொடியும் அந்த பின்னும் கொடுப்பாங்க. தயவுசெய்து பெற்றுக்கொண்டு அணிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த கொடியேற்று நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய தேசிய அடையாளத்தையும் நம்முடைய உரிமையையும் நாம் வெளிப்படுத்துவோம், மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அடிமையாயிருந்து உள்ளத்தை காப்பாற்ற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வல்லோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுமி. வல்லோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுமி. விண்ணொளிர் தாரகை தாயனி கண்ணொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளிர் தாரகை தாயனி கண்ணொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்ல சீனி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினை. வல்லோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுமி. வல்லோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுமி.
வானவர் போற்றிடும் ராக்கினி, மன்னவர் வாழ்த்திடும் ராக்கினி, வானவர் போற்றிடும் ராக்கினி, மன்னவர் வாழ்த்திடும் ராக்கினி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராய் பாதுகாத்து ஆளுவாயினி, வல்லோகராணி வையகராணி மண்மீதிலே புரித மாதுடி, வல்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித